மகாநதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரியோட உண்மையான அன்பையும் லவ்வையும் புரிஞ்சிக்காம அவங்க 2 பேரும் கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு, குத்தி காமிச்சிட்டு இருந்தவங்களுக்கு காவேரியோட ப்ரெக்னன்சி ஒரு பெரிய பதிலடியாக இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம விக்காவை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, காவேரியோட ப்ரெக்னன்சிக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரிக்கு ப்ரெக்னன்சியோட சிம்டம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரொம்ப பதட்டமாகவே இருந்துகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டையும் சொன்னதை நம்பி உடனே மெடிக்கல் ஷாப்பில் போய் கிட்டையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. கிட்டு வாங்கிட்டு போய் பாத்ரூம்குள்ளே போய் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே படாத பாடாயிரும். அவங்க அத்தை வேறு வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காவேரி, நீ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க, என்ன ஆச்சு? உன் மொழியும் சரியில்லை, நீ பண்ணுற விஷயங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, என்ன தாண்டி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, காவேரி உடனே ஒன்றும் இல்லத்த அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு பாத்ரூம்குள்ளேயும் போயிடுவாங்க. போய் அவங்க பாத்ரூமில் செக் பண்ண உடனே வந்துட்டு ப்ரெக்னென்சி கிட்டில் வந்துட்டு பிங்க் கோடு டபுளாக வரும். அதை பார்த்ததுமே காவேரிக்கு அளவு கடந்த சந்தோஷமும் ஷாக்கும் ஆகிடுவாங்க. விஜய் கிட்ட இதை உடனே சொல்லி ஆகணும், எவ்வளோ நாளாக வந்துட்டு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், அவரோட உண்மையான அன்பையும் சரி லவ்வையும் சரி எவ்வளோ வாட்டி இக்னோர் பண்ணியிருக்கோம், அம்மா அம்மான்னு சொல்லி யோசித்து வந்துட்டு அவரை எவ்வளவோ வாட்டி வெறுத்திருக்கோம், எல்லாருமே வந்துட்டு எங்களை சுற்றி இருக்க எல்லாருமே நாங்கள் கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்திருக்கோம், ஏன் அம்மா முதல் கொண்டு நாங்கள் 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்துருக்கீங்க, நடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் இதை போய் நான் காட்ட போகிறேன், அப்போ தான் வந்துட்டு எங்கள் 2 பேர்த்தோட உண்மையான அன்பும் பாசமும் எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும். இதை கேட்டார்னா விஜய் கையிலேயே பிடிக்க முடியாது, அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார், எவ்வளோ சந்தோஷப்படுவாருன்ற நினச்சாலே ரொம்ப வந்துட்டு எனக்கு ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம உடனே அவர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியிலே கிளம்புவாங்க. கரெக்டாக வெளியில் சாரதா நின்றுட்டுருப்பாங்க. சாரதா நின்றுட்டு இருந்தது விஜய் காவேரி முகத்தை பார்த்ததுமே, சாரதா என்னடி, ஏன் ஒரு மாதிரி தானாக சிரிச்சுக்கிட்டே இருக்க, முகத்தில் ஒரு மாதிரி ஒளிவட்டம் தெரியுது, பிரகாசமாக தெரியுற, என்ன விஷயம், ஏன் இப்படிலாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நர்மதாவோட ஃபங்க்ஷன் முடிஞ்சதில்ல, அதுலேருந்தே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா, அவளை நினச்சி தான் நான் வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கேன், ஏன் இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே யமுனா உள்ளே வருவாங்க. இல்லைக்கா, உன்னோட முகத்தில் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக இருக்க, நீ உன்னோட எக்ஸ்ப்ரெஷனை எல்லாத்தையும் பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமாக எனக்கே ஃபீல் ஆகுது, என்னதான் ஆச்சு, ஏன் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி யமுனா கிண்டல் பண்ண, உடனே கங்காவுக்கும் டவுட் வந்துடும். அம்மா ஏன்டி நேற்றுலேருந்து ஒரு மாதிரி வாமிட் வருது நிறையா வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தையே, ஏன் என்னாச்சு, இப்போ பரவாயில்லையா, இப்போல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, அதெல்லாம் ஓகே தாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி சிரிப்பாங்க. சிரிச்சதுமே வந்துட்டு சாரதாக்கு திரும்பி வந்துட்டு டவுட் வந்துடும். ஏன்டி வாமிட் வந்துச்சா, இப்போ பரவாயில்லையான்னு கேட்டால், ஏன் இப்படி சிரிக்கிற, என்னதான் ஆச்சு உனக்கு, ஏதாவது வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க சாந்தி உள்ளே வந்துடுவாங்க. ஆமாம் சாரதா, நானும் இவளை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், ஒரு மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்காளேவோ, என்ன ஆச்சு, ஏண்டி காவேரி, என்ன மசன்னு இதுக்கு அதுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க, முழிக்கிற, ஒரு மாதிரி குறைஞ்ச மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சவுண்டு பண்ணி கேட்க, உடனே காவேரி அப்படியே முகமே மாறி போயிடும். ஐயோ, இந்த விஷயத்தை இப்போதைக்கு நம்ம இவங்க கிட்ட சொன்னால் வீடே 2 ஆகிடும், அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் மறந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் சந்தோஷமாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லணும்னு நினச்சிட்டேன் பாரு, இவ்வளோ பிரச்சனை நம்மளை சுற்றி நடந்துட்டுருக்கு, அம்மா ஒரு பக்கம், அத்தை ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம்னு இவ்வளவும் நடந்துட்டுருக்கு, இப்போ போய் நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போதைக்கு இவங்க யார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லிடவே கூடாது, நம்ம அது போக நம்ம சந்தோஷத்தை வந்துட்டு வெளிக்காட்டவும் கூடாது, நம்ம ஃபேஸ்லேயே இவ்வளோ சந்தோஷத்தை காமிச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டவுட் வந்துடும், இப்போதைக்கு நம்ம எதுவும் வாயை திறக்காமல் அடக்கி வாசிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுவாங்க. உடனே அப்போவே கங்காவுக்கு டவுட் வந்துடும், இவ ஏன் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணுறான்னு தெரியலையே, டயர்டாக இருக்குன்ட்டு வேற போகிறா, வாமிட்டு வருதுன்னு சொல்கிறா, இடையில கடைக்கு வேற சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு வந்தா, அதுக்கப்புறம் பாத்ரூம்குள்ளே போனால் என்னவா இருக்கும், ஏதாவது பிரச்சனையாக இருக்குமான்னு தெரியல, இவ தான் எதுவுமே சொல்ல மாட்டாளே, எதுவாக இருந்தாலும் கடைசியில் தான் சொல்லுவா, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கங்கா யோசிச்சுட்டு, ஒன்றும் இருக்காது, அதெல்லாம் ஏதாவதுனா இவளே சொல்லுவா அப்படின்ற மாதிரி அவங்களாம் நினச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க. கங்கா போனதுக்கப்புறம் காவேரி ரூமில் பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க. இந்த விஷயத்த உடனே விஜய்கிட்ட சொல்லி ஆகணும், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்ததுக்காகவும் நாங்கள் வாழ்ந்ததுக்கான அர்த்தமும் இப்போ கிடச்சிருக்கு, யாரெல்லாம் வந்துட்டு எங்களை கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி கொண்டு போய் இதை நிறுத்தினா எப்படி இருக்கும், அவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவார், விஜயோட முகத்தில் தெரிகிற அந்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நான் பார்த்தே ஆகணும், எப்படி வந்துட்டு நான் இங்கேருந்து போவேன்னு தெரியலையே, எல்லாரும் இப்படி சுற்றி உட்காந்துட்ருக்காங்க, அவர்கிட்ட நான் இதை உடனே போய் இம்மீடியட்டாக சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு டக்குன்னு வந்துட்டு பிளான் பண்ணி கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி அங்கேருந்து வெளியில் போவாங்க. வெளியில் போனதுமே பார்த்தீங்கன்னா விஜயோட ரூமுக்கு ஓடி போவாங்க. இந்த கிட்டை எடுத்துக்கிட்டே இந்த கிட்டில் இருக்க டபுள் கூட அவரை பார்த்தே ஆகணும், பார்த்ததுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணுன்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு
உடனே வந்துட்டு விஜயை தேடி ஓடுவாங்க. இவங்க விஜய் ரூமுக்கு போகிறத பார்த்துட்டு பின்னாடியே மாமியும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. என்னடி நீ எதுக்கு அங்கே போகிற விஜய் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, என் புருஷனை நான் பார்க்க போகிறேன், உங்களுக்கு என்ன மாமி அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ இப்போ டைரெக்டாகவே புருஷன் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டியா, இவ்வளோ நாள் ஏதோ என்கிட்ட தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ என்னடி வந்துட்டு புருஷன்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் மாமி என்ன பண்ணுறது, எங்களுக்குள்ள சின்ன சண்டை இருந்தது, இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், அதனால் இப்போ நான் போல்டாக வந்துட்டு என் புருஷன் சொல்கிறேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, அதிலெல்லாம் ஒரு தப்பும் கிடையாதுடி, ஆனால் உன் புருஷன் இப்போ எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு உடனே டென்ஷன் ஆயிரும். இவரை நான் எதிர்பார்க்குற டைமில், இவரை நான் தேடுற டைமில் எப்போவுமே இருக்க மாட்டார், ஏதாவது ஒரு விளையாட்டுத்தனம் ஏதாவது ஒரு ஆர்வக்கோளாறில் பண்ணிக்கிட்டு என்னை வெறுப்பேற்றுறதே இவருக்கு வேலையாக போச்சு, எவ்வளோ நாளைக்கு தான் இதை பண்ணிகிட்ருப்பாருன்னு தெரில, ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறம் கூட இப்படியே பண்ணுறாரா, இப்படியே விளையாட்டுத்தனமாக இருக்கிறாரான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு, எங்கே மாமி போனார் அவர் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சொல்லுவார், இல்லடி திடீர்னு அவங்க வீட்டிலேருந்து கால் வந்துச்சு தாத்தா கிட்டேருந்து, அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சொந்தக்கார பொண்ணை பார்த்துட்ருக்கானாமா, அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சாமா, ஸோ எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி தாத்தா பாட்டி கால் பண்ணதுனால அவர் உடனே கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கிறோமோ, நானும் விஜயும் எப்போ செய்யணும்னு எங்கள் மைண்டில் நினைக்கிறோமோ கரெக்டாக இந்த வெண்ணிலா உள்ளே வந்துடுறா. வெண்ணிலாவோட சாப்டரே இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துச்சு, வெண்ணிலாவோட திங்கிங் கூட இல்லாமல் இருந்துச்சு, நானும் இவரும் மட்டும் தூரமாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் எங்களை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு சந்தோஷமாக இருந்தோம், கரெக்டாக இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லலான்னு ஆரம்பிக்கும் போது வெண்ணிலா உள்ளே வந்துட்டா. அவளுக்கு எப்படி தான் இந்த மாதிரி டைம்லலாம் ஃபிட்ஸ் வருதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கடுப்பாயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு பயங்கரமாக அழுவாங்க. இப்போ குழந்தையும் ஆயிடுச்சு, ப்ரெக்னென்சியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலேயும் வெண்ணிலா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருப்பாளான்னு தெரியலையே, வெண்ணிலாவோட விஷயத்தில் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இன்ன வரைக்கும் கிடைக்காம இருக்குது, அவளுக்கு சரியாச்சா ஆகலையா இல்லை என்ன தான் அவளுக்கு பிளான் பண்ணியிருக்காருன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நம்ம பாட்டுக்கு வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கோம், எனக்கு ஒரு பக்கம் என் குழந்தையும் என் வாழ்க்கையும் நினச்சா பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க, இவ்வளோ பெரிய விஷயத்த அம்மா கிட்டேயும் அக்கா எல்லார்கிட்டையும் இருந்து மறைச்சி வைக்கிறோமே, இது பின்னாடி அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போகுது, பேசாமல் நம்ம இப்போவே சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வெளியில் கங்கா கிட்ட சொல்லிடலான்ட்டு வெளியில் கிளம்புவாங்க. கரெக்டாக அங்கே சாந்தி வந்து கங்காவை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, இன்னும் வந்துட்டு குழந்தை பெற்றுக்காமல் இருக்க, 1.5 வருஷம் ஆயிடுச்சுல்ல, என் பையனை கூடவே தானே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு எடுபடி வேலைக்கும் என் பையனை வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ அவனை வச்சுக்கிட்டு இருக்கியா, ஒரு குழந்தை குட்டின்னு பெற்று பேரம்பேத்தின்னு என்கிட்டையும் கொடுத்து வளர்க்க மாட்டிங்களா, இதெல்லாம் என்னடி பொழப்பு, நீ தான் புள்ள, உனக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகுது, உனக்கு பின்னாடி காவேரிக்கும் கல்யாணமாகி 1 வருஷம் ஆகிப்போச்சு, யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி 6 மாதம் ஆகிப்போச்சு, என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க, அவளுங்கெல்லாம் உனக்கு அடுத்து குழந்தை பெற்றுருவாளுங்க போல இருக்கு, நீ இப்படியே வெட்டியாக இருக்க வேண்டியதான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுலேயே முழு குறிக்கோளாக இருப்பியோ, இதெல்லாம் உனக்கு தோணாதோ அப்படின்ற மாதிரி கேட்க, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நேரம் நல்லபடியாக வரும்போது அதெல்லாம் தானாக நடக்கும், இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா உள்ளே போயிடுவாங்க. உடனே காவேரிக்கு வந்துட்டு டென்ஷன் ஆயிரும். இப்போவே அத்தை வந்து இப்படி சொல்கிறாங்களே, சப்போஸ் நம்ம இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோங்கிறத இவங்க முன்னாடி போய் சொன்னோன்னா கங்காக்காவை தான் திட்டுவாங்க, பாரு காவேரியெல்லாம் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, உஷாராக அவள் பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா, நீ தான் வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரோட வெறுப்பும் கங்காக்கா மேலே போகும், இதனால் பெரிய பிரச்சனை தான் வரும், அதனால் இப்போதைக்கு அத்தை ஊருக்கு போகிற வரைக்கும் நம்ம அம்மாக்கிட்டேயும் சரி அக்காக்கிட்டேயும் சொல்லி இதை பற்றி சொல்ல வேண்டாம், நம்ம அவங்க போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் பொறுமையா அப்படின்ற மாதிரி காவேரி பிளான் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகினி காவேரிக்கு கால் பண்ணி வெறுப்பேற்றுவாங்க. என்ன காவேரி, உன் புருஷன் இங்கே வந்துட்டாரு, அவ்வளோதானா, உங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சா, நான் சொன்னல என்னைக்கு இருந்தாலும் விஜயும் வெண்ணிலாவும் தான் ஒன்று சேருவாங்க, உன்னை அவர் கழட்டி தான் விட போகிறாருன்னு எத்தனை வாட்டி சொன்னேன், கேட்டியா நீ, இதெல்லாம் உனக்கு தேவையா, இன்னமும் வந்துட்டு விஜய் சொத்து மேலே ஆசைப்பட்டு தான் அவரை பின்னாடி சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, அடைச்சி நிறுத்து, இவ்வளோ நாள் நீ பேசாமல் இருந்தியே, ஒளிஞ்சு போயிட்டியோன்னு நினச்சேன், திரும்பி வந்துட்டியா, உனக்கு நான் சந்தோஷமாக இருந்தேன்னா, நாங்கள் நல்லா இருந்தோன்னா கரெக்டாக எப்படி தான் மூக்கு வேர்க்குதோ தெரியல, கரெக்டாக ஒன்று கூப்பிட்டுறேன், இல்லைனா நேரில் வந்துடுவேன், உனக்கு இப்போ என்ன தாண்டி பிரச்சனை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், என் புருஷன் எனக்கு மட்டும்தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, ஏன் என் புருஷன் வெண்ணிலாவை தேடி கிடையாது, வெண்ணிலா கூடவே இருந்தாலும் நான் அவரை சந்தேகப்பட மாட்டேன், ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும், எங்களோட உண்மையான அன்பை பற்றியும் எங்களோட வாழ்க்கையை பற்றியும் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் எனக்கு தெரியும், அதனால் நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், விஜயை பத்திரமா நீ அங்கேயே கூட வச்சு கூட அனுப்ப, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அட் த எண்ட் ஆஃப் தி டே விஜயோட ஒய்ஃபு காவேரி மட்டும்தான், காவேரியோட ஹஸ்பண்ட் விஜய் மட்டும்தாங்கிறத யாருமே மறந்துடக்கூடாது, முக்கியமாக நீ மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹார்ஷாக பேசிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. அடுத்தது காவேரி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நானே சந்தோஷமாக இருக்கேன், இந்த ப்ரெக்னென்சி விஷயத்தை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி ஆகணும், அவரோட ரியாக்ஷனை அவரை முகத்தில் பார்த்தாகணும், ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை பார்த்து நம்ம ஃபேஸ் பண்ணி அவரோட ரியாக்ஷனை பார்த்தே ஆகணுன்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால் கரெக்டாக வந்து இந்த டைமில் அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டாரு.
பத்தாத குறைக்கு இவ்வளோ வேற வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கு இப்போவே வந்துட்டு அவர்கிட்ட சொல்லி ஆகணும், அவரை ஹக் பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி அட்லீஸ்ட் அவருக்கு கால் பண்ணியாவது பார்க்கலாம், இன்றைக்கி வந்துடுவாரா இல்லை லேட் ஆகுமா என்ன பிரச்சனைங்கிறது கால் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு காவேரி விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. காவேரி கால் பண்ணதுமே விஜய் உடனே அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லிடி பொண்டாட்டி என்னாச்சு, என்னை பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலையோ, இப்போ தான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன், அதுக்குள்ளே கால் அடிச்சிட்ட பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இப்போ எதுக்கு அங்கே போயிருக்கீங்க, இப்போது நான் இப்போ உங்களை முக்கியமாக பார்க்கலான்னு நினச்சேன், உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நான் உங்களை தேடிட்டுருக்கேன், இப்போ கரெக்டாக அங்கே போயிட்டீங்களா, எதுக்காக அங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, திடீர்னு வெண்ணிலாவுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சாமா, தாத்தா பாட்டி தனியாக இருந்தாங்க, நர்ஸும் வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் இமீடியட்டாக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணுறக்கு இல்லை, அதான் காவேரி வந்தேன், நான் இன்னொரு 2 ஹவர்ஸில் அங்கே வந்துடுவேன், சொல்லி என்ன முக்கியமான விஷயம், அப்படி என்ன எனக்கு கிட்ட சொல்லணும்னு அவசரமா அப்படின்ற மாதிரி கேட்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா சொல்லுமா அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட கேட்பாரு. வீட்டிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்னடி பிரச்சனை, நான் உனக்கு இருக்கேன்ல, உன் புருஷன் இருக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் விட்டுருவேணா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும், வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹாஸ்பிட்டலா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமாக கேட்க, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, போய் ஒரு செக்கப் மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் என்ன செக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜயும் கேட்பாரு. இல்லைங்க பீரியட்ஸ் வேறு டிலே ஆகிட்டுருக்கு, அது போக வாமிட்டிங் சென்சேஷன் வேறு அடிக்கடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சிரிப்பார். என்னடி ஏதோ சினிமாவில் வர மாதிரி வாமிட் வருது, மயக்கம் வருது, பீரியட்ஸ் டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், அப்படிலாம் ஏன் ஆகுது, ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணி ஆர்வக்கோளாறில் யோசிச்சுட்டு இருக்காத, எப்போ பார்த்தாலும் இப்படி நான்சிங்காக யோசிக்கிறதே தான் உனக்கு வேலையா அப்படின்ற மாதிரி விஜய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவார். உடனே காவேரிக்கு செம்ம கடுப்பாயிரும். இவர்கிட்ட ஏதாவது சீரியஸாக பேச வந்தால் இப்படியே தான் எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணி டைவர்ட் பண்ணி மைண்டையே மாற்றி விட்டுறாரு. இப்போதைக்கு இவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம், இவரை டைரெக்டாக பார்த்து சொன்னால் மட்டும்தான் இவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் இவரோட ரியாக்ஷனையும் இவரோட எமோஷனையும் இவர் கண்ணிலையும் சரி இவரோட முகத்துலேயும் சரி நம்மளால் பார்க்க முடியும். இப்போதைக்கு இவர்கிட்ட எதுவும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் சொன்னேன், உங்ககிட்ட போய் இப்படிலாம் பேசுகிறேன் பாருங்கள், என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சீக்கிரமாக வரீங்களா அப்படின்ற மாதிரி விஜயை கூப்பிடுவாங்க. ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடுற காவேரி, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கே வேணுனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயும் காலை கட் பண்ணிடுவார். ஸோ விஜய் வரதுக்காக தான் காவேரி ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. 2 ஹவர்ஸ் எப்போ ஆகும், 2 ஹவர்ஸ் எப்போ முடிஞ்சு அவர் இங்கே வந்ததும் இந்த கிட்ட அவர்கிட்ட காமிச்சு நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேங்கிறத அவர்கிட்ட சொல்லணும், நம்மளோட லைஃப்க்கும் நம்ம 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம், மீனிங்ஃபுல்லான ஒரு அர்த்தம் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஷேர் பண்ணி அவர் கண்ணை பார்த்து நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.